வெல்கம் டு பெரியம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காடை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு 2 காடை வாங்கிட்டு அதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கோம். அதில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 2 கையளவு சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு 5-6 பூண்டு பல்லை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு தாளிக்கணும். சோம்பு பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக பூண்டு வெட்டி வச்சுருக்கோம்ல அதை போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்ப்போம். இந்த பூண்டு எதுக்கு போடுறோன்னா இது நல்லா எண்ணெயில் வதங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அந்த பூண்டு சேர்க்குறோம். பூண்டு நல்லா கலர் மாறணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல அதில் பாதி பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலரில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சு வதக்கிக்கலாம். இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் திரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் காடையை இதில் சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி கொடுத்துக்கலாம். காடையும் மசாலாவும் நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு 2-3 தடவை திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் அரைக்கணும், அதை அரைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருந்தோம்ல பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை காடையில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து, நம்ம செமி கிரேவியாக பண்ண போகிறதுனால தண்ணி ரொம்ப சேர்க்கலை. குழம்பா ஊற்றி சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு அப்படின்னாக்கா 2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் செமி கிரேவியாக பண்ணுற வசி 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு தடவை மூடியை திறந்து விட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இந்த காடை கிரேவி செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டோன்னா செய்கிறதுக்கு அதிகபட்சமே 15 நிமிஷம் தான் ஆகும். அடிக்கடி சிக்கன் எடுத்து சமைச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த காடையெல்லாம் எடுத்து செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனை விட இது சத்தும் கூட, அதனால் இதை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழ சாறு 1/2 மூடி புழிஞ்சு விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.